ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அம்மா கிட்ட வந்து மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படின்னா, நான் வந்து லவ் பண்ணுறதுங்கிறது உண்மையான விஷயம் தான். ஆனால் அவங்க ஃப்ரெண்டோட பையனை அம்மாவும், அதாவது நான் லவ் பண்ணுற பையனோட அம்மாவும் வந்து கொஞ்சம் சொந்தக்காரங்க ப்ளஸ் கிளாஸ்மேட் வேறு அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ், அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அவங்க பையனை தான் நான் லவ் பண்ணேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான், ஒரே ஊர் தான், ஒரே ஸ்கூலில் படித்ததுனால நான் வந்து 11th படிக்கிறதுலேருந்து லவ் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் தெரிஞ்சு இப்போ 7 வருஷமாக வந்து அதை வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போது. அவங்க இப்போ ஃபாரினில் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங்கிறது ஒரு தூரத்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அம்மா வந்து எப்படி ஆனதுன்னா, அவங்க படிக்கலை, படித்தும் வந்து ஒரு அந்தளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. 12th வரைக்கும் படித்தாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக கிடச்சிருச்சு. அதனால் வந்து அவங்க அதுக்கு மேலே வந்து படிக்கலை, ஒரு காலேஜ்லாம் போகலை. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து வேலை பார்த்தது, அவங்க வேலை வந்து எங்கள் அம்மா படிச்சிருந்ததுனால 12th வரைக்கும் படிச்சிருந்ததுனால அந்த வேலையை அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கிறதுனால அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அம்மா வந்து இந்த லவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதாவது அவங்களும் லவ் மேரேஜுங்கிறதுனால அப்பா வந்து அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள திருப்பியும் நானும் அண்ணனும் பிறந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆகி போயிட்டாங்கங்கிறதுனால அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, லவ்வுங்கிற ஒரு விஷயம் பிடிக்காத மாதிரி தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நீங்கள் வந்து நானும் லவ்வெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10th படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. 11த்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னையும் அவங்களுக்கு பிடிச்ச 2 பேரும் வந்து ஒரு மனசார ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், பண்ணோம், செஞ்சோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களாவே என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த மாப்பிள்ளை எந்த ஊர், என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் வந்து என் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா, என்னோட லவ்வுங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் வந்து அம்மா சொல்லிட்டாங்க, நீ இந்த லவ் இதெல்லாம் வச்சுருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு அது தேவை கிடையாது. நான் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவங்கள என் லைஃப்பில் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து உடனே வந்து எனக்கு ரொம்ப ஒரு அழுகையாயிடுச்சு. என்னடா இது, நம்ம இது மாதிரி லவ் பண்ணுறோம் செய்கிறோன்னு கூட கேட்காம இவங்களாவே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே, என்ன விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ எங்கள் அண்ணன் வந்து அது அம்மா எடுத்த முடிவு, என்ன கேட்குற, நீ ஏன் வந்து அம்மா கிட்ட பேசணும்? ஏன்னா அண்ணனுக்கு வந்து நான் லவ் பண்ணுற விஷயம் எல்லாமே தெரியும், அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. அவனும் வந்து நல்ல பையன் தான், நல்ல ஃபேமிலி தான், அம்மா அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறான் திடீர்னு, இடையில கூட கேட்பான் நல்லா இருக்காரா அவர் அப்படி இப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் இடையில ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கூட அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் ஃபாரினில் இருக்கப்போ. எனக்கு ஏதாச்சும் ஜாப் அரேஞ்ச் பண்ணுங்கள், பெங்களூரில் தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து சொல்லுவார், இது மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் இன்டர்வியூ, நான் மேரேஜ் முடியட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் நான் வேறு கம்பெனியில் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என்கிட்ட சொல்லுவார். அப்படி இருக்கப்போ இன்றைக்கி ஏன் இப்படி பேசுனான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தோன்னே நான் எப்படியாச்சும் சரி வீட்டை விட்டுனாச்சும் வெளில கிளம்பிடுவோமா அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அம்மாவுக்கு அது அவமானம் ஆகிடும்ல, இந்த மாதிரி அப்பா இல்லாமல் வளர்த்துட்டா, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஆகிடுமே அப்படிங்கிறதுனால நான் அமைதியாக வந்து சரி எதுவும் வந்து இது பண்ண வேண்டியதில்ல, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், யார் மாப்பிள்ளை என்னன்னு பார்த்துக்கிட்டு அம்மாக்கிட்ட கண்டிப்பாக நம்ம லவ்வை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். ஆனால் வந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து இவங்கள லவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து இன்னொருத்தவங்கள இது பண்ண போகிறோம், செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஒரு கவலையிலே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. எதையும் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே எனக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, இது மாதிரி வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் இனிமேல் ஒரு மனசார நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்.
எதாக இருந்தாலும் நம்ம வந்து இனிமேல் சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும்.